கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 10 இன்னைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி அருணாச்சலத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அருணாச்சலத்தை பார்த்துட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி இதுக்கு தான் ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லாமல் போனியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா, உங்ககிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதான் நான் சொல்லலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு அங்கே உள்ள ரியா கேட்குறாங்க, மாமா என்னாச்சு மாமா, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ கேட்கலன்னு இங்கே யாராவது அழுதாங்களா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போடி அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியா செம்ம இரிட்டேட் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா அந்த மனசாட்சி கேட்குது, உங்கள் அப்பா கிட்டே இன்னும் எத்தனை நாள் போய் சொல்லிட்டு இருக்க போகிற அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் எப்படியா இருந்தாலும் கார்த்தியை அடையாமல் விட மாட்டேன், கண்டிப்பாக ஒரு நாள் கார்த்தி எனக்கு சொந்தமாவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த மனசாட்சி சிரிக்குது, இங்கே பாரு, நீ என்ன திட்டம் போட்டாலும் கார்த்தி உன்னை நெருங்கி வந்துட்டான், கார்த்திக்கிட்ட நீ மாட்ட போகிற அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் மாற்றத்துக்குள்ளே அந்த தீபாவை பைத்தியமாக்கி இந்த வீட்டை விட்டு ஓட வைக்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மனசாட்சியும், அதை முதல்ல சீக்கிரம் செய்யி, நீ மட்டும் தனியாக இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னால் இந்த திட்டத்தை ஒரு நடுநிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியாது, அதனால் அந்த ஐஸ்வர்யா ரியா கூட சேர்ந்தேன்னா கண்டிப்பாக ஈஸியாக அந்த தீபாவை தோக்கடிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரம்யாவும், ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன மேடம் ரொம்ப நாள் கழித்து எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களை நான் நேரடியாக பார்த்து பேசணும் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன பார்த்து நேரடியாக என்ன பேச போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஒருவேளை அந்த தீபாவுக்கு எதிராக நம்ம திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவள் நம்மளை அடிக்க போகிறாளோ அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா கேட்குறாங்க. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை ஒரு வேளை நான் தீபாவுக்கு எதிராக பேசினதுனால நீங்கள் என்னை ஆள் வச்சு அடிக்கிறதுக்காக கூப்பிட்றீங்களோ என்னமோ, அதான் பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை நான் நேரடியாக பார்த்து பேசணும் அவ்வளோதான் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, சீக்கிரம் அந்த ஐஸ்வர்யாவை மீட் பண்ணி அந்த தீபாவோட வீக் பாயிண்ட்ஸ் எதுன்னு கேட்டு அந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா நேராக ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, வீட்டில் ஒன்றும் நடக்கலை, நான் போயிட்டு அந்த அருணாச்சலத்துக்கிட்ட மாமா கால் இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அபிராமி என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னையே பயங்கரமாக அவளுக அவமானப்படுத்துவாளுக, நீ எல்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, சரி அதை விடு, நீ திடீர்னு கால் பண்ணியிருக்கே, எதுக்காக கால் பண்ணியிருக்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த ரம்யா எனக்கு இன்றைக்கி கால் பண்ணா, என்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறா, நீயும் வரியா அப்படின்னு. அதுக்கு ரியா கேட்குறாங்க, ஐயோ நானா, ஒரு வேளை அந்த தீபாவுக்கு எதிராக நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக கூப்பிட்றாலோ என்னமோ அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அப்படி தோணலை, எனக்கு என்னமோ அந்த தீபாவுக்கு எதிராக ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்றாலோ என்னமோ, நீ வரியா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, நான் வரலப்பா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த வீட்டில் இருக்கிறதே நீ மட்டும்தான், அதனால் உன்னைய வச்சு காய் நகர்த்தலாம்னு அந்த ரம்யா பிளான் பண்ணுறாலோ என்னமோ, வா அப்படின்னு. இதை கேட்ட ரியாவும் சரி நீ சொல்கிறதுனால வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் ஆனந்த் அந்த இடத்துக்கு வராரு. ஆனந்த் நேராக ரியா கிட்ட, ரியா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, அப்போ ரியா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா தான் கால் பண்ணாங்க, அவங்க என்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனந்தும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ரியா அந்த ரம்யா 3 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, எல்லாமே ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன காரணம், உங்கள் ஃப்ரெண்டுக்கு எதிராக நாங்கள் திட்டம் போடுறோம் அப்படின்னு எங்களை திட்டுறதுக்காக கூப்பிட்டீங்களா அப்படின்னு. அப்போ ரம்யா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா கேட்குறாங்க, நாங்கள் என்ன கேட்டுட்டோம்னு இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, என்னுடைய ஜென்ம விரோதியே அந்த தீபா தான், அவளுக்கு எதிராக
நீங்கள் முடிவு பண்ணால் நான் எதுக்கு உங்களை வந்துட்டு பகையாளியாக நினைக்க போகிறேன், ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, தீபாவுக்கு எதிராக என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சிடுறோம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபாவுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய போகிறதில்ல, அந்த தீபாவை பைத்தியக்காரின்னு ப்ரூவ் பண்ணி அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இதெல்லாம் சரி, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தீபா அப்படி உங்களுக்கு என்ன பண்ணா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா என்ன பண்ணாளா, நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கார்த்தியை அவள் கல்யாணம் பண்ணியிருக்காள்ல, அதனால் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போக போகிறேன். அதுக்கு முன்னாடி கார்த்தி தீபாவை ரொம்ப லவ் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவளை பைத்தியம்னு நிரூபித்தா மட்டும்தான் என்னால் கார்த்திகிட்டேருந்து தீபாவை பிரிக்க முடியும். அதனால தான் தீபாவை பைத்தியம்னு ப்ரூவ் பண்ணி வீட்டில் உள்ளவங்களே தீபாவை விரட்டி அடித்து நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இத்தனை வருஷமாக நான் அங்கே இருந்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நான் போட்டதே இல்லை, கண்டிப்பாக உங்களுடைய திட்டம் ஜெயிக்கும் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நான் தனியால் இருந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனால் அந்த தீபாவை என்னால் எதுவுமே பண்ண முடியல, நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, அப்போ அருணாச்சல மாமாவை ஆக்சிடென்ட் பண்ணதே நீதானா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன், தீபா அன்னைக்கு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டதுக்கும் நான் தான் காரணம். தீபாவுக்கு அந்த லெட்டரில் கார்த்தியை கொல்ல போகிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்ததும் நான் தான் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை, எனக்கு ஆல்ரெடி சந்தேகமாக இருந்துச்சு நீங்கள் தான் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அப்படின்னு, ஆனால் கன்ஃபார்மாக தெரியல, இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சது ஒரே விஷயந்தான், அந்த தீபாவை எப்படி அந்த வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அதன்படி கண்டிப்பாக நடப்பேன், ஆனால் நான் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆனந்துக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆனந்த் என்னையே சும்மா விட மாட்டார் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா ஐஸ்வர்யாவும் டீல் போட்டுக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக செய்கிறோம், எங்களுக்கு அந்த தீபா அந்த வீட்டை விட்டு போனால் போதும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா ரியா கிட்ட ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டு ரியாவும் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்யா கிட்டேருந்து அந்த டேப்லெட்டையும் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேராக வீட்டுக்கு போகிறாரு கம்பெனிலேருந்து. அப்போ தீபா கேட்குறாங்க, சார் என்னாச்சு சார், இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வரீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி மேடம் ஓட்டி வச்சுட்டாங்க, அதனால தான் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும், சரி சார், ஆனால் இன்னும் ஒரு வாரம் தானே சார் இங்கே வேலை பார்க்க போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சவாலில் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆனந்த் அவருடைய ரூமில் ரியா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. ரியா, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, அந்த கார்த்தி ஜாலியாக வேலைக்கு போயிட்டு வர்றான், அந்த ரம்யாவும் அவனை வேலையை விட்டு தூக்குற மாதிரியும் தெரியல, நம்ம இந்த சவாலில் தோக்க தான் போகிறோம் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆனந்த், நம்ம தான் இந்த சவாலில் ஜெயிப்போம், அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்ட ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அபிராமி வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, இப்போ எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா ஆனந்த், கார்த்தி, அருண் 3 பேருக்கும் நல்லாவே தெரியும், எனக்கும் அப்பாவுக்கும் கல்யாண நாள் வருது, அந்த கல்யாண நாளில் எப்போவுமே வருஷம் நீங்கள் எல்லாருமே ஜோடியாக நின்று என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவீங்க, ஆனால் இந்த வாட்டி இங்கே யாருமே ஒத்துமையாக இல்லை, கார்த்தி தீபாவை தவிர, அதனால் எனக்கு இந்த வாட்டி இந்த வெட்டிங் ஆனிவர்சரி வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா எல்லாருமே ஒத்துமையாக நின்று உங்கள் காலில் ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, ஆமாத்த, நானும் ஆனந்தும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இதுக்காக தான் நான் இந்த வெட்டிங் ஆனிவர்சரியே வேணான்னு சொன்னேன், என்னுடைய மருமகன்னா அது மீனாட்சி மட்டும்தான், அவள் தான் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், கண்டவளும் என் காலில் விழுவுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா அதான் மீனாட்சி நான் வேணான்னு சொல்லி தாலியை தூக்கி வீசிட்டு போயிட்டால, அப்புறம் எதுக்கு நீங்கள் அவளை இன்னும் மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆனந்த், நீ
இந்த ரியாவை முறையாக கல்யாணம் பண்ணி கொண்டுட்டு வரல, ஏதோ ஒரு கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணி கொண்டுட்டு வந்த, ஏதோ ஒரு கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணி கொண்டுட்டு வந்தவளையெல்லாம் நான் மருமகளாக ஏற்றுக்க முடியாது. அப்படி இல்லைனாலும் அவளுக்கு ஏற்கனவே புருஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, அவளுக்கு ஏற்கனவே ஒரு புருஷன் இருக்கான். ஆனால் அவனை ஏமாற்றிட்டு உன்னையே கல்யாணம் பண்ணியிருக்கான், அதுவும் வெறும் சொத்துக்காக. இதை கூட நம்பாமல் நீ வந்துட்டு அவளை நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, இங்கே பாருமா, இவ ஒன்றும் சொத்துக்காக கல்யாணம் பண்ணலை அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இவ சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணானே எனக்கு எல்லாமே தெரியும். தீபா அந்த ரியாவோட புருஷனை பற்றியும் அந்த ரியா புருஷன் என்னென்ன சொன்னானோ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு. அப்போ ஆனந்தி கேட்குறாரு, பாத்தியா, இனி கெட்ட பேர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த தீபாவும் கார்த்தியும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, ஆனந்த், யார் நம்பலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னை நம்புறீங்கல்ல, எனக்கு அது போதும். இந்த கல்யாண நாளில் நானும் ஆனந்தும் மட்டும்தான் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். என் ஆனந்து கூட சேர்ந்து யாரும் உங்கள் காலில் விழக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் மருமக என் காலில் தான் விழுவா, இதை நீ சொல்கிறதுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா, கண்டிப்பாக அந்த வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு உங்கள் காலில் எல்லாருமே ஜோடியாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா, ஐஸ்வர்யா அண்ணி ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள இதே மாதிரி காலத்துக்கும் ஒதுக்கி வைக்க முடியாது, நீங்கள் அருண்கிட்ட எடுத்து சொல்லி அவளை வீட்டுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு. அப்போ அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அருண்கிட்ட, அருண், ஏதோ ஐஸ்வர்யா புத்திசாத்தனம் இல்லாமல் அப்படி பண்ணிட்டா, அதுக்குன்னு அவளை காலம் ஃபுல்லாக இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்க முடியாது, நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, கண்டிப்பாக முடியாது, அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான்னு தெரியும்ல, அப்படி இருக்கையில் என்னால் எப்படி அவளை இந்த வீட்டுக்கு மருமகளையும் கூட்டிகிட்டு வர முடியும், என்னால் முடியாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா, அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, ஆனால் நீங்கள் முடியாதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு, கார்த்தி, எனக்கு அந்த ஐஸ்வர்யாவை பார்த்தாலே கோவமாக வருது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா, எத்தனை நாள் தான் இப்படி ஒதுங்கி இருக்க போகிறீங்க, கண்டிப்பாக ரொம்ப வருஷத்துக்கு உங்கள் பொண்டாட்டியாக ஒதுங்கி இருக்க முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் அண்ணியை மன்னிச்சு அண்ணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு, அருணும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ரியா இதையெல்லாம் காதில் வாங்கிட்டு நேராக அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு நேராக யாருக்கு கால் பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்னடி இது திடீர்னு கால் பண்ணியிருக்க அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, உன்னைய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரத்துக்கு திட்டம் நடக்குது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அண்ணா, அந்த வீட்டுக்கு வரும் பொழுது அந்த தீபா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வாங்க, அதுக்கப்புறமா அந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் சவால் விட்டது தான், நான் அந்த வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த தீபா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரியாவும் சரி, ஆனால் உங்களை பார்க்குறதுக்காக கார்த்தி, அருண் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுதான் சரியான வாய்ப்பு, நீ வீட்டுக்குள்ளே வந்தியன்னா இதை பயன்படுத்தியே அந்த தீபாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம கார்த்தி நேராக அருண்கிட்ட, இங்கே பாரு அருண், அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி வருது, அந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், நீ இதே மாதிரி ஐஸ்வர்யாவை தள்ளி இருந்தியன்னா கண்டிப்பாக அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதனால எப்படியாவது அண்ணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, அவள் பண்ண தப்பு உனக்கு தெரியும்ல கார்த்தி, எனக்கே அவள் துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருண்ணா, ஏதோ உன் பாசத்தை அவங்க எடுத்துக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க, அதுக்கு காலம் ஃபுல்லாக அவங்கள நீ தள்ளியே வச்சிருக்க முடியாது, அதனால தயவு செஞ்சு அவங்கள ஏற்றுக்கோ அப்படின்னு. இது கேட்டுட்டு அருணும் சரி நீ சொல்கிறதுனால நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அருணும் கார்த்தியும் சேர்ந்து நேராக ஐஸ்வர்யா வீட்டுக்கு வராங்க. அப்போ ஐஸ்வர்யாவோட அம்மா கேட்குறாங்க, எங்கே வந்தீங்க, என்னை அவமானப்படுத்திட்டு எங்கே வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண தப்புக்கு தான் நீங்கள் அனுபவிச்சிங்க, நாங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா எங்கள் வீட்டு மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா நீ எதுவும் சொல்லாத, நான் கார்த்தியோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத, நீ இங்கே இரு, அங்கே போனீங்கன்னா மறுபடியும் உன்னை அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இப்படி நான் பிறந்த வீட்டிலே இருக்க முடியாது, நான் புகுந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கூடையும் அருண் கூடையும் நேராக வீட்டுக்கு வராங்க.
அவங்க வந்ததோட அபிராமி ஐஸ்வர்யாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா போயிட்டு நேராக அவங்க அத்தை கிட்ட, அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அபிராமியும், இங்கே பாரு, இதுதான் உனக்கு நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கூடவே ரியாவும் போகிறாங்க. ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, எப்படியாவது அந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அந்த தீபா கொடுத்த மாத்திரையே போடணும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதை இப்போ பண்ண முடியாது, ஏன்னா அந்த அபிராமிக்கும் அந்த அருணாச்சலத்துக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி வருதுல்ல, அதில் தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, அது பயன்படுத்தி என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அன்னைக்கு இந்த மாத்திரையை கலக்கும் பொழுது எல்லாருமே அங்கே வருவாங்க, அப்போ தீபா பைத்திய மாதிரி ஆடுனானா கண்டிப்பாக அபிராமி கோவப்பட்டு தீபாவை வீட்டை விட்டு துரத்துவா அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த ரியாவும் செம்ம ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ரியாவும் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அந்த ரம்யா வந்து நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, சொல்லு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ வீட்டுக்கு போயிட்டதா கேள்விப்பட்டனே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம், நான் உங்களுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த தீபாவை பழி வாங்குறதுக்கு நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் இந்த பட்ட அவமானம் எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரம்யாவும், சரி ரொம்ப நன்றிக்கா, நீங்கள் அங்கே இருந்து நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும், கண்டிப்பாக நீ சொன்னதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி ஐஸ்வர்யாவை கூப்பிட்றாங்க. ஐஸ்வர்யா அந்த இடத்துக்கு வராங்க. ஐஸ்வர்யா அந்த இடத்துக்கு வந்ததோட அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இந்த வீட்டில் இனிமேல் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நான் பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சொல்லுங்கட்ட, நான் யாரு கூட பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீ அந்த ரியா கூட பேசக்கூடாது அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும், சரித்த, நான் இனிமேல் அவகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபிராமி. இப்போ தான் நீ நான் சொல்கிற மாதிரி நடக்கிற, அவகிட்ட பேசினேன்னா இனிமேல் நான் முத்தில் முழிக்க மாட்டேன், அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நேராக அவங்க ரூமுக்கு போனதோட ரியா யாருக்கும் தெரியாமல் ஐஸ்வர்யாவை போய் பார்த்து, என்னாச்சு, என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீயும் சரின்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம், இதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னானா கண்டிப்பாக அந்த அபிராமியை நீ இந்த வீட்டை விட்டு மறுபடியும் துரத்தி அடிச்சிருவா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியாவும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா வந்துட்டு நேராக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, இங்கே பாருங்கள், அத்தையோட அந்த வெட்டிங் ஆனிவர்சரியை நல்லபடியாக கொண்டாடணும், அதுக்கு மீனாட்சி அக்கா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நல்லபடியாக கொண்டாட முடியும் அப்படின்னு. அதுக்கு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தீபா வந்துட்டு நேராக மீனாட்சி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த வெட்டிங் ஆனிவர்சரி நல்லபடியாக நடக்கணும், நீங்களும் அந்த ஆனந்தும் அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அந்த வீட்டில் ரியா இருக்கும் பொழுது நான் கண்டிப்பாக வரமாட்டேன், ஆனந்து கூப்பிட்டா அவர் என்னையை அவமானப்படுத்துவார் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் நல்லபடியாக வெட்டிங் ஆனிவர்சரி முடியும், சொல்கிறத கேளுங்கக்கா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நான் வந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அந்த ரியா வந்து நான் இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்னு அடம்பிடிப்பா, அப்புறம் எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஆகிரும், அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்காம நான் அவளை அடிச்சிருவேன் அப்படின்னு. அப்போ ரியா தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு. அப்புறமா வெட்டிங் ஆனிவர்சரியும் வருது. அப்போ எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ அபிராமியும் அருணாச்சலமும் நிற்கிறாங்க. அப்போ யாருக்கும் தெரியாமல் அந்த ரியா வந்துட்டு தீபா குடிக்கிற ஜூஸில் வந்து இதை கலந்துடுறாங்க, மாத்திரையை கலந்துடுறாங்க. தீபா வந்துட்டு அதுவும் தெரியாமல் குடிச்சிடுறாங்க. குடித்த உடனே தீபா வந்து தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே செமையாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ள எல்லா பொருளையும் போட்டு தொப்பு தொப்புன்னு ஒடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி என்னப்பா இது, மறுபடியும் தீபா இப்படி பண்ணுறாளே அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, ஐயோ இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, தீபாவை கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி தீபாவை மாடிக்கு கூப்பிட்றாரு. ஆனால் தீபா வந்து கார்த்தியவே அவமானப்படுத்துகிறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி கார்த்தியவே ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. அங்கே உள்ளவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. நம்ம அபிராமி வந்துட்டு அங்கே உள்ளவங்க கிட்ட, தீபா குடிக்கிற ஜூஸில் யாரோ ஒருத்தவங்க ஏதோ கலந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் வந்திருக்கோம், அப்போ நாங்கள் தான் கலந்துட்டோம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, ஏற்கனவே தீபா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணா, இப்போ மறுபடியும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறத கேட்டுட்டு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, சரிங்க மேடம், நாங்கள் வந்து இந்த பார்ட்டிக்கு வந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.